ஹலோ வெல்கம் டு பிஎஸ் வியூஸ். இது நாங்கள் உங்கள் பிரவீனன்ஷி. எமர்ஜென்சி ஒர்க்குக்காக நம்ம வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து மெட்ராஸ் எம்ஏஏலேருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து நம்ம இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ இந்த ட்ராவல் விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ வந்து செலவாச்சு வரத்துக்கு போகிறதுக்கு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ட்ராவல் விலாக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து 6:30 ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம 5 o'clockலாம் உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5:10 ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளவே. ஆனாலுமே வந்து அது லேட் தான். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஆட்டோ அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெளியவே நிறுத்திடுவாங்க, உள்ளே அலோட் கிடையாது. நீங்கள் வந்து காரில் வர்றது தான் பெட்டரு. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டிஸ் டைட்டாக தான் இருக்கும். உள்ளே என்ட்ரான உடனே இந்த மாதிரி போர்டு இருக்கும். அதில் நம்மளோட கவுண்டர் செக்இன் கவுண்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஃப்ளைட் நம்பர் பார்த்துட்டு நம்ம போய் உள்ளே செக்இன் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைலண்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நம்ம நிற்கிற கவுண்டர் பக்கத்துலேயே வந்து செல்ஃப் செக்இன் கவுண்டரும் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. நம்ம போய் எந்த கேட்டில் போகணும் அப்படின்றதெல்லாம் போய் போர்டிங்கெல்லாம் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம ஃப்ளைட் ஏற வேண்டிய நேரம் வந்தாச்சு. போர்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஏறியாச்சு ஃப்ளைட்டில். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். அங்கே பாருங்கள் அந்த சன்ரைஸு, அந்த ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங்காக இருக்க போகுது இது. அதுவும் மேலே க்ளவுட்ஸோடு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுங்க, செம்ம ரஷ்ஷு. ஃப்ளைட்டே வந்து ஏதோ டவுன் பஸ் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்னும் 1 ஹவரில் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள் அந்த சன்ரைஸு, அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆசம் ஃபீலிங்காக இருக்குது. ஏர்லி மார்னிங் நம்ம வந்து ஃப்ளைட் எடுக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்மளால் அந்த சன்ரைஸு, க்ளவுட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா? ஏதோ என்னது சாம்பிராணி போக போட்ட மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு வெளியே. வேறு நல்லா இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம மூவ் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது டேக் ஆஃப் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னொரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து இப்போ வந்து டிஜி யாத்ரா ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு போர்டிங் ஆகும்போது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. ஈஸியாக வந்து சுலபமாக நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்கள் ஃபேஸை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுட்டு உள்ளே வந்துகிட்டே இருக்கலாம் போர்டு ஆகிறதுக்கு. பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறையா யூசேஜஸ் இருக்குது, ஜாஸ்தி தான். டேக் ஆஃப் ஆக போகுது. ஏதோ எனக்கு ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல போகிற ஒரு ஃபீல். எப்போவுமே டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி லேண்ட் ஆகும்போதும் அதே ஃபீல் தான் இருக்கும், ரோலர் கோஸ்டர் ஃபீல். எனக்கு தெரியுதா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்ட்டு? செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. லெட்ஸ் சீ. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபீலிங். ஏறியாச்சு, மேலே ஏறியாச்சு. வாவ். சரி, இதோட நடுவில் பார்ப்போம், இல்லைன்னா கோயம்புத்தூரில் சந்திப்போம். கொஞ்சம் வீடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளோட சென்னை சிட்டி இதுதான். ஃபுல் ஆஃப் வீடு,
நிறைய டெம்பிள் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. நைஸ். நாங்கள் வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி போட்டுட்டோம். ஸோ மொத்தமாக எங்களுக்கு வந்து ஃபேர் வந்து இது வந்து 23 to 24K கிட்ட வந்துச்சு. நாங்கள் எமர்ஜென்சின்றதுனால கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போட்டோம். நீங்கள் வந்து பிளான் பண்ணி போகிறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணுங்கள். அண்ட் போர்டிங் பாஸும் வந்து நைட்டே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நெட்டு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து அங்கே போய் நம்ம லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ நைட்டே வந்து நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மெயிலுக்கோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து மெயிலுமே வந்து நெட்டும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் அவங்க டக்குன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. நாங்கள் போனதே வந்து கொஞ்சம் லேட்டு தான். ஸோ போர்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வி ஜஸ்ட் வெண்ட் இன். அவ்வளோதாங்க, நாங்கள் டக்குன்னு வந்துட்டோங்க. கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் குட்டியாக இருந்தாலும் பட் ரொம்ப வந்து நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் தரும். மணி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது. அதுவும் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. குட்டி குட்டியாக இருந்தாலும் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே. காஃபி குடிக்கலான்ட்டு இங்கே பக்கத்துலேயே ஏர்போர்ட்லேயே வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்தது. சரின்னு வந்தோம். இங்கே வந்து ஒரு 3 ஃபில்டர் காஃபி முதல்ல குடிச்சிட்டு அடுத்தது மறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதிசயம் ஆனால் உண்மை. ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிட்டுக்குருவியை பார்த்தேன். சென்னையில் வந்து சிட்டுக்குருவி பார்க்கறதே ரொம்ப ரேர். ரொம்ப அந்த கிராமம் சைட்லலாம் போனால் தான் பார்க்க முடியுது. இங்கே சூப்பராக இருந்தது. அந்த ஊரில் விசாரித்ததில் அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் காலையில் சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசி. அதனால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம வந்து போயாச்சு அன்னபூர்ணாக்கு. பட்டு ஃபேர் வந்து எப்போவுமே டபுள் த ரேட் தான் கேட்குறாங்க ஆட்டோலெல்லாம், பார்த்துக்கோங்க அதை. இந்த ஊர்லேயே ரொம்ப நல்ல ஹோட்டல் போல இருக்குது. செம்ம கூட்டம் இங்கே. ரொம்ப பசிச்சுது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். வெளியே பார்த்திங்கன்னா அந்த நான் ஏசியில் வந்து ஃபுல்லாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏசிக்குள்ளே வந்தால் இங்கே வந்து ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மெனு கார்டு பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் இருக்குது. இடியாப்பம், கோகனட் மில்க் வித் ஸ்டியூ அதெல்லாம் இருக்குது. லெமன் சேவை இருக்குது. இதெல்லாம் வந்து சென்னையில் இல்லை. ஸோ இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வீட் உப்புமா வித் கர்ட். இதெல்லாம் வந்து நான் சென்னையில் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். அண்ட் தோசை ரோஸ்ட்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. ஊத்தாப்பம், அப்புறமா ரவா ரோஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோஸ்ட் வெரைட்டிஸ்லேயே வந்து ஏதோ சாக்லேட் ரோஸ்ட், காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் தோசை வந்து 4 PM to 7 PM தான். நான் வெந்தய தோசை, பூண்டு குழம்பு, அடை அவியல், வெஜ் ஆம்லெட் இதெல்லாம் இருக்கான். எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போ வந்து இடியாப்பம் வித் கோகனட் ஸ்டூ, இட்லி, அதுக்கப்புறம் பூரி சொல்லியிருக்கோம். பார்ப்போம் சாப்பிட்டுட்டு. இட்லியும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இடியாப்பம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. அண்ட் பூரி பாருங்கள், அதை விட ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. சாப்பிட்லாம். இங்கே வந்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் காஃபி மில்க் ஷேக் அண்ட் பீனட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து காஃபி மில்க் ஷேக் மட்டும் சொல்லியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நாட் பேட். பட் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு காஃபி மில்க் ஷேக்குன்றது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் ஸ்டில் ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஐட்டம் சாப்பிட்டதில் 629 பில் வந்திருக்கு. இட்லி 2, வடை, அதுக்கப்புறமா பூரி, இடியாப்பம் ஸ்டியூ, பிளெயின் ரோஸ்ட், மில்க் ஷேக் எல்லாமே சேர்த்து 629 ஆயிருக்கு வித் ஜிஎஸ்டி அண்ட் இதெல்லாம். நல்லா தான் இருந்தது. ஓவரால் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கடையில் நல்லா தான் இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது செம்ம காமெடி ஆகிடுச்சுங்க.
ஆட்டோ மேன் வந்து பயங்கர ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனார். இத்தனைக்கும் எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கேட்டார். அதையும் கொடுத்தோம். அவ்வளோதான், என் ஃப்ரெண்டு ரஞ்சிதா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பாட்டை வேறு லெவலில். மறுபடியும் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. 3 டிக்கெட்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போர்டிங் ஆக வேண்டியது தான் பாக்கி. ஸோ மறுபடியும் போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்கோட் காட்டினா தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் ஏன் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலைன்னு எனக்கு தெரியல. ஸோ சொல்கிறாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னை ஃப்ளைட் வந்து 4 o'clock டைம். இப்போ வந்து 3:30. ஸோ வந்துட்டோம். இங்கே வந்து இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பாருங்கள், குமரன் தங்க மளிகை இருக்குது, மொபைல் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா சில்க் சாரீ ஷாப்ஸ் இருக்குது, நெயில் ஆர்ட் ஷாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. வீல் சேர் ஆக்சஸும் வந்து இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. ஐ திங்க் எல்லா ஏர்போர்ட்லையுமே வந்து வீல் சேர் ஆக்சஸும் இருக்குது. நம்ம வந்து கேட் 9 பார்த்திங்கன்னா பயங்கரமான க்யூ. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். சரி, எல்லா க்யூவும் போட்டோம், அதுக்கப்புறமா பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஐட்டம்ஸ் விச் ஆர் நாட் அலோடு அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு பெரிய இதுவே கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டர்ஸ், மேட்சஸ், ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், பெப்பர் ஸ்ப்ரே, corrosives, explosives, infectious substance, radioactive materials, e-cigarettes, flammable gases, power banks, lithium batteries. அது ரெண்டு வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். பட் இது எதுவுமே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட்டோட பேக் சைட்லேயே போட்டிருக்காங்க. அதாவது எலெக்ட் மேட்ரிமோனி சர்வீசஸ் கூட இங்கே இருக்குது. அப்புறம் ராம்ராஜ் காட்டன் அது இருக்குது, சென்னை சில்க்ஸ் இருக்குது, நிறையா சாரீ ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போது கேட் 9க்கு போயிட்டுருக்கோம். உள்ள போர்டு ஆகிட்டு அப்புறமா வந்து ஒரு பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பிளேனுக்கு போகிற மாதிரி, அங்கேருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போர்டு ஆகிற மாதிரி. ஸோ பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு போர்டு ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்க டேக் ஆஃப் பண்ணுவாங்க. லெட்ஸ் சி. டைம் இப்போவே வந்து 4 o'clock ஃப்ளைட்டு. டைம் இப்போ வந்து 3:36 ஆகுது. பார்க்கலாம். பரவாயில்லங்க, ஏர்போர்ட் நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. குட்டி ஏர்போர்ட் தான். பட் இங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே வந்து ஆதார் கார்டு வந்து சாஃப்ட் காப்பியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டில். ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வேறு அதாவது மேனுவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ செக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். எனக்கு தெரிஞ்சு கம்பேர்ட் டு சென்னை இங்கே தான் வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டி செக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் அது எல்லாமே நல்லது தான். செக்யூரிட்டி டைட்டாக இருந்தால் தான் வந்து எப்போவுமே நல்லது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் வந்து உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸு. ஸோ தட் ஒன்று வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னாலும் டக்குன்னு இன்னொன்று நீங்கள் காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நம்ம வந்துட்டோம் ஃப்ளைட் கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்டு ஆக வேண்டியது தான். போர்டு ஆகிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஏறியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ சென்னையில் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. எல்லாருமே நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஸோ குட். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தமிழ்லேயும் சொல்லினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்குது. டேக் ஆஃப் ஆனதும் பாருங்கள், அந்த ஊரே வந்து ரொம்ப அழகாக தெரியுது. சென்னையில் வந்து கிட்ட இருக்கும். இது வந்து நல்லா தாராளமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று மரம் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஊரில். அதனால் ரொம்ப பச்சை பசேல்னு எனக்கு தெரியுது. ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே ரொம்ப அழகாக இருக்குது. தே ஹேவ் பியூட்டிஃபுல் கிரவுண்ட்ஸ். நல்ல கிரவுண்டெல்லாம் பெருசாக வச்சுருக்காங்க. வீடுக்கெல்லாம் வந்து கேப் நிறைய இருக்குது. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து கேப் நிறைய இருக்குது. அது வந்து சென்னையில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா மாதிரி கோயம்புத்தூருக்கும் நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அழகான ஒரு ஊர். நாங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வந்தது. பட் ஸ்டில் அந்த வெயில் வந்து எங்களால் இது பண்ண முடியல. அண்டு ஃபுட் வந்து சென்னையில் சாப்பிட்டவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஃபுட் வந்து சுமார் தான் சொல்வீங்க. பிகாஸ் எங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள், போக்கிமான் மாதிரி
அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க சென்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச 1/2 அன் ஹவரில் நாங்கள் வந்துட்டோம். பட் இந்த வெளியே வர்றது தான் கொஞ்சம் டேக் டைம் ஆச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சென்னை ஏர்போர்ட்டு ஒழுங்காக கவர் பண்ணவே முடியல நமக்கு, அர்ஜென்சியில் இருந்ததுனால. இங்கே ஹேம்லிஸ் ஷாப் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம மாலில் இருக்க மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குமா அப்படின்னா இங்கே இல்லை. பட் செலக்டிவாக கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காங்க. பிகாஸ் ஏதாவது கிட்ஸ் வந்து டேண்ட்ரம் த்ரோ பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் அடையார் ஆனந்த பவன் இருந்தது. பட் நீங்கள் காஃபியே வெளியவே குடிச்சிட்டு வந்துடுங்க, இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதோட வந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, வெயில்னால கொஞ்சம் டயர்டாயிட்டோம். மற்றபடி வந்து ஏரோப்ளேனோட அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்கள் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இட்ஸ் பிரவீன் அண்ட் ஸ்ரீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ். பை. இதோட அடுத்த vlogல சந்திக்கலாம். பை.